ونستعينه ونستغفره من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما புகழும் புகழ்ச்சியும் படைப்பினங்களை படைத்து துணை படைப்பினங்களுக்கும் ரிசுக் அளித்துக் கொண்டிருக்கும் ஏக இறைவனாகிய அந்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. அந்த அல்லாஹ்வினுடைய அருளும் அன்பும் இந்த உலகிற்கு அருட்படையாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் மற்றும் இந்த சத்திய மார்க்கத்தை ஏகத்துவ கொள்கையை ஏற்று இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அருள் என்றென்றும் இன்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பித்தேன். அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகளார் போதித்த சகோதரத்துவம் என்கிற தலைப்பின் கீழ் நாம் சில செய்திகளை பார்க்கிறோம். அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் பல்வேறு மக்கள், பல கோடிக்கணக்கான மக்கள் ஏங்கி தவிக்கக்கூடிய ஒன்று, நம்மையும் ஒரு மனிதனாக இந்த மனிதர்கள் நம்மை மதிக்க மாட்டார்களா? நான் ஏழையா இருக்கிறேனே, நான் இந்த நிறத்தில் பிறந்து விட்டேனே, நான் இந்த குலத்தில் பிறந்து விட்டேனே, என்னை கீழானவனாக பார்க்கின்றார்களே என்று பல கோடிக்கணக்கான மக்கள் ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த சகோதரத்துவம். நம்மை பிறர் மதிக்க வேண்டும் என்கிற அந்த ஏக்கம் இன்றைக்கு பல மக்களிடத்தில் இருக்கின்றது. இது அன்றைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலும் கூட இந்த நிறபேதம், மொழி பேதம் மிக தலைவிரித்து ஆடியது. அரபு மொழி பேசக்கூடிய அந்த அரேபிய கூட்டம் வேறு மொழி பேசக்கூடியவர்களை மதிக்க மாட்டார்கள். அரபு நிற, வெள்ளை நிற, சிவப்பு நிற தோளுடைய அந்த அரபிகள், குறைசிகள் கருப்பு நிற அடிமைகளை அடிமைகளாக வைத்திருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் இந்த உலகத்தின் மார்க்கமாக இறக்குகின்றான். அப்படி இந்த இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த சகோதரத்துவம். அனைவரும் சமமானவர்கள். யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்கள் இறைவன் ஒருவன்தான். இன்ன ஆபாவுக்கும் வாஹித், உங்களுடைய தகப்பனும் தந்தையும் ஒருவர்தான் என்று உலகத்தில் உள்ள, இன்று மட்டுமல்ல, அன்று மட்டுமல்ல, இனி வரக்கூடிய உலகம் அழிவை பெறக்கூடியது அந்த நாள் வரை அனைவரும் ஆதமினுடைய மக்கள் தான், அனைவரும் சமம்தான் என்கிற கோட்பாட்டை இந்த உலகத்திற்கு தெளிவாக சொன்ன மார்க்கம் இந்த இஸ்லாம். அப்படி சொன்ன இந்த இஸ்லாத்தில் குறிப்பாக முஸ்லிம்கள் எப்படி சகோதரத்துவத்தோடு இருக்க வேண்டும்? இந்த உலகத்துல அனைவருமே சமம்தாங்க. வெறுமனே முஸ்லிம்கள் மட்டும்தான் சகோதரர்கள் என்று கிடையாது. அனைவரையும் சகோதரர்களாக, பெண்களாக இருந்தால் அனைவரும் சகோதரியாக பார்க்க வேண்டும் என்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்கிறது. ஆனால் முஸ்லிம்கள் தங்களுடைய சக முஸ்லிம்களிடத்தில் நாமும் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நாமும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், பிறரும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறார், முஹம்மது நபியை தூதராக ஏற்று பின்பற்றி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நமக்கும் அவருக்கும் நாம் அவரோடு சகோதரத்துவத்தை பேண வேண்டும் என்று
அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இதை நமக்கு வலியுறுத்தி சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்கிறார்கள், இன்னல் முஸ்லிம அஹுவல் முஸ்லிம். அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், இன்னல் முஸ்லிம அஹுவல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் ஆவான். ஒரு முஸ்லிமுக்கு அவனுக்கு சொந்தமான எந்த பொருளும் ஆகுமானதல்ல, அவனது மனப்பூர்வமான அனுமதியுடன் அவன் அளித்ததை தவிர இல்லாமா அஹல்ல மின் நஃப்ஸிஹி என்று இந்த ஹதீஸை, இந்த நபிமொழியை நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன், அவன் எப்படிப்பட்ட சகோதரனா இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. தரல் முஃமினீன, இறை நம்பிக்கையாளர்களை நீங்கள் காண்பீர்கள், எப்படி தெரியுமா? கமஸலில் ஜஸத், ஓர் உடலை போன்று காண்பீர்கள். ஃபீ தராஹுமிஹிம் வ தவாத்தஹிம் வ தஆத்துஃபிஹிம், ஒருவருக்கொருவர் கருணை புரிவதிலும் அன்பு காட்டுவதிலும் இரக்கம் காட்டுவதிலும் கமஸலில் ஜஸத், அதாவது இப்படிப்பட்ட விஷயங்களில் ஒரு முஸ்லிம் கூட்டத்தார்கள் ஒரு உடலை போன்று காண்பீர்கள் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. உடலில் ஒரு உறுப்பு சுகவீனம் அடைந்தால் அதனுடன் மற்ற உறுப்புகளும் சேர்ந்து சோகத்தை உறங்காமல் விழித்துக் கொண்டிருக்கின்றன. அதாவது ஒரு உடல்ல, இப்ப நம்ம உடலை ஒவ்வொருத்தவங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள். நமக்கு கையில அடிபட்டுருச்சு இல்ல கால்ல அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கிறோம், கை சும்மா இருக்குமா? கால் தானே. நமக்கு என்ன தேவன்? கை சும்மா இருக்குதா? அதற்கான மருத்துவத்தை தேடுது. மூளை அதற்கான சிந்தனையை ஆட்படுத்துது. கை அதற்கான மருத்துவத்தை தேடுது, மருத்துவம் செய்கிறது. அப்ப ஒரு உடல்ல ஒரு உறுப்பு சுகவீனம் அடைந்தால் எப்படி மற்ற உறுப்புகள் அதை பொருட்படுத்தாமல் இல்லாமல் அதோடு சேர்த்து அதற்கு சரியாக்குவதற்கு யோசனைகளை முயற்சிகளை செய்கிறது, அது மாதிரி முஸ்லிம் கூட்டத்தார்கள், தரல் முஃமினீன, இறை நம்பிக்கை கொண்ட கூட்டத்தார்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இன்றைக்கு நாம எடுத்துக்கொள்ளுங்க, நாம அப்படிதான் இருக்கோமா? யோசிச்சு பாருங்க. நாம முஸ்லிம்களிடத்தில், மாற்று மதத்தவர்களிடத்தில், எல்லா இடத்திலையும் சகோதரத்துவத்தை பேணணும். எல்லாருமே சமமானவர்கள், ஆதமினுடைய மக்கள் தான், அல்லாஹ்வினுடைய அடியார்கள் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் குறிப்பாக பேண வேண்டிய, வலியுறுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உடலை போன்று இருக்க வேண்டும் என்று சொன்ன நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் இந்த சகோதரத்துவத்தை பேணுகிறதா? யோசிச்சு பாருங்க. ஒரு பிற முஸ்லிம் ஏதாவது ஒரு சின்ன தவறு இழைத்து விட்டால் போதும், ஏதோ அவன் தன்னளவில் தவறு செய்து விட்டால் போதும். தவறுல இரண்டா பிரிக்கலாம். ஒண்ணு பொதுவாக செய்யக்கூடிய தவறு, அது எல்லாரையும் பாதிக்கும், ஒரு குடும்பத்தை பாதிக்கும், ஒரு சமூகத்தை பாதிக்கும், அது பொதுவான தவறு. தனிப்பட்ட முறையில் ஒருத்தன் குடிக்கிறான், மது அருந்துறான், அதனால ஏதாவது யாருக்காவது பாதிப்பு வருதா? அவன் குடும்பத்துல பாதிப்பு வரும். ஆனா அவனை மானபங்கப்படுத்துவோம், அவனுக்கு அறிவுரை சொல்லணும், தவறை சுட்டி காட்டாம இருக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் தவறை நீங்கள் எச்சரிக்கை செய்ய வேண்டும், தவறுகளை நீங்கள் எச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு தீமையை கண்டால் நீங்கள் கையால் தடுக்க வேண்டும், நாவால் தடுக்க வேண்டும், மனதால் வெறுத்து ஒதுங்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தி இருக்கிறாங்க. தவறை திருத்த வேண்டும். ஆனா ஒரு தனிப்பட்ட மனிதன் அவனை பாதிக்கக்கூடிய தவறை அவனிடத்தில் தானே போய் சொல்லணும். நாம அப்படியா இருக்கிறோம்? ஒரு முஸ்லிம்ங்க, அவனும் ஈமான் கொண்டிருக்கிறான், நம்மளும் ஈமான் கொண்டிருக்கிறோம். அவன் ஏதோ தவறு செய்வான், அவன் அந்த வகையில தவறு செய்வான், நாம செய்ய மாட்டோமா? நம்ம என்ன மலக்குமார்களா? நம்ம என்ன வானவர்களா? தவறே செய்யாத மனிதர்களா? நாம ஏதோ ஒரு வகையில தவறு செய்வோம், அவர் ஏதோ ஒரு வகையில தவறு செய்வாங்க. நம்முடைய நேசம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதரினுடைய காலத்துல ஹிஜ்ரத் செஞ்சு வர்றாங்க. எப்படி? மக்கா என்ற ஒரு இடம், மதினா என்ற ஒரு இடம், மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதினாவுக்கு வர்றாங்க. கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கை கொண்டு, பொருட்செல்வம் இல்ல, பொருளாதாரம் இல்ல, அல்லாஹ்வின் தூதர் மட்டும்தான் இருக்காங்க, நம்பி வர்றாங்க. மதீனாவுல வாழக்கூடிய அந்த நபித்தோழர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நம்பிக்கையாளர்களுடைய பண்பு இன்றைக்கு எந்த முஸ்லிமுக்காவது இருக்குதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கட்டளையிடுறாங்க, நீங்கள் இவர்களை அண்ணனாக
சகோதரனாக, தகப்பனாக, பிள்ளையாக, சகோதரியாக, மகளாக நீங்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரே கட்டளை தான். ஒட்டுமொத்த மதீனாவில் வாழக்கூடிய நபித்தோழர்கள், அதனாலதான் உங்களுக்கு அன்சாரிகள்னு பேரு. அன்சாரிகள் அந்த மக்களை ஏற்றுக்கொள்றாங்க. அந்த மனசு வருமா? இப்ப நம்ம உறவினரா இருந்தா ஏற்றுக்கொள்வோங்க. யாரோ ஒருத்தன் எங்கேயோ தாம்பரத்துல இருந்து வர்றான், வேற மொழி பேசக்கூடியவனா இருக்கட்டும், சரி ஒரே மொழி தமிழ் பேசக்கூடியவனா இருக்கட்டும், யாரோ ஒருத்தன் முஸ்லிமா வர்றான், நம்ம வீட்டுல அடைக்கலம் கொடுப்போமா? அதெல்லாம் பள்ளிவாசல்ல பாத்துக்கிடுவாங்க பாய், அதெல்லாம் நிர்வாகம் கவனிச்சுக்கிடுவாங்க, அதெல்லாம் ஏதாவது செஞ்சிருவாங்க. இப்படித்தானே நம்முடைய எண்ணம் இருக்கிறது. நான் இந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லல. இந்த குறையை மறைப்பதில், பிற முஸ்லிமினுடைய குறையை மறைப்பதில் நாம் கவனம் செலுத்துகிறோமா? அந்த மக்கள் எங்கேயோ வேற நாட்டிலிருந்து வந்த மக்களை முஸ்லிம் என்ற ஒரே அடிப்படை காரணத்தினால் சகோதரனாக, பிள்ளையாக, தகப்பனாக, சகோதரியாக ஏற்றுக்கொள்றாங்களே, நமக்கு அந்த உள்ள வரணுமா இல்லையாங்க? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகான படிப்பினை இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மக்கா வெற்றிக்கு பிறகு ஹுனைன் போர்க்களம் ஒன்று நடந்தது. ஹுனைன் போர்க்களம். அந்த போர்ல முஸ்லிம்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தலைமையிலான போர் வெற்றி அடைந்தது. அந்த போர்ல செல்வங்கள் கிடைக்கிறது. அந்த செல்வத்தை முழுக்க முழுக்க மக்காவுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்கல்ல, மக்காவுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தோழர்களுக்கும் நபி தோழியர்களுக்கும் மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் செல்வத்தை கொடுத்துறாங்க. ஆனா போர் செஞ்சது அன்சாரிகளும் தான். மதீனாவுல உள்ள நபி தோழர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் போர் செய்யறாங்க. அப்ப மதீனாவாசிகள் சில சிறு இளைஞர்கள் பேசிக் கொள்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் மன்னிக்கட்டும். எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் மன்னிக்கட்டும்? ஏன்? அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் அநியாயம் செஞ்சுட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க. நம்மளும் தான் பங்கெடுத்திருக்கோம், போர் செல்வம்னா நமக்கும் தானே வரணும் அப்படிங்கிற எண்ணத்துல சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், இது இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அன்சாரிகளை அழைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை அழைச்சி உட்கார வச்சு இந்த மாதிரி சொன்னீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த கூட்டத்துல சொல்றாங்க, ஒத்துக்குருவாங்க. நம்மள மாதிரி கிடையாது, தவிர ஒத்துக்கொள்ளாத சமுதாயம் அந்த கூட்டம் அப்படி கிடையாது. ஆமா யா ரசூலல்லாஹ், எங்கள்ல சில இளைஞர்கள் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரினுடைய நேசத்தை நாம் இங்குதான் கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்கள் வறுமையில் வாடி கிடந்தீர்கள், அதாவது வழி அறியாமல் கிடந்தீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தானே இந்த மார்க்கத்தை சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வருவதற்கு முன்னால், அதாவது மதீனாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இல்ல, மக்காவுடைய இந்த மார்க்கத்தை சொல்லும் பொழுது மதீனாவுக்கும் இந்த கொள்கை போயிருச்சு. ஆனா மதீனாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தை, சட்டத்தை, அழகான தூதரை அவர்கள் பெற்ற பொழுது அவர்களுக்கு இன்னும் நேர்வழி கிடைச்சதில்ல. அது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க வழி தவறி கிடந்தீர்கள், நேர்வழியற்று வழிகேட்டில் மூழ்கி கிடந்தீர்கள். மது போன்ற, விபச்சாரம் போன்ற, இன்னும் பிற யூத கலாச்சாரங்களான சில விஷயங்களில் நீங்கள் மூழ்கி கிடந்தீர்கள். என் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி அளித்தானே. நீங்கள் வறுமையில் வாடி கிடந்தீர்கள். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அன்சாரிகளை பார்த்து சொல்றாங்க, நீங்க வறுமையில வாடி கிடந்தீர்கள், என் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு தன்னிறைவு பெற்றவனாக ஆக்கினானே. சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க என்னை இன்னவாறெல்லாம் நீங்கள் எனக்கு செய்த உபகாரங்களை சொல்லி இருக்கலாமே அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் பட்டியலிடுறாங்க. நான் அனாதையா வந்தேன், ஊரை விட்டு விரட்டப்பட்டவனாக வந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் விரட்டப்பட்டு தானே வந்தாங்க. சொந்த மக்களால், சொந்த பந்தங்களால், உறவினர்களால் ஒடுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு ஊரை விட்டு விரட்டப்பட்டு வந்தேனே, என்னை நீங்கள் தானே அரவணைத்தீர்கள், இப்படியும் நீங்கள் சொல்லலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது அன்சாரிகள் கண்ணீர் மல்க அழுதார்கள். அழுது கொண்டே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அதிக உபகாரம் புரிந்தவர்கள் என்று ஒவ்வொரு விஷயத்திலும் கூறிக்கொண்டே இருந்தார்கள் அன்சாரிகள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர்கள் ஒட்டகங்களையும் ஆடுகளையும் மாடுகளையும் ஓட்டி செல்கிறார்களே, உங்களோடு இந்த இறை தூதராகிய இந்த முஹம்மது
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானே உங்களோடு இருக்கிறதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? சொல்லிட்டு அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் அடுக்குறாங்க. அன்சாரிகள், இந்த உலகமே எப்படி, இந்த உலகமே ஒரு பள்ளத்தாக்கில் ஒரு கணவாயில் சென்றால் அன்சாரிகள் எந்த பள்ளத்தாக்கில் செல்வார்களோ அந்த பள்ளத்தாக்கில் தான் நானும் செல்வேன். அன்சாரிகளும் நானும் ஓர் மேனியின் ஒரு உள்ளாடையை போன்றவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேசத்தை வெளிப்படுத்துறாங்க. இப்ப எப்பேற்பட்ட அந்த சகோதரத்துவம் பாருங்க. யாருன்னே தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏதாவது சொந்தம் இருக்க போதா? யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கலாம். மதீனாவுல யாராவது சில பேர் இருக்கலாம், இருந்தாங்க. பெருங்கொண்ட மக்களின் மீது அல்லாஹ்வுடைய தூதருக்கு நேசம் இருக்கிறது என்று சொன்னால் அடிப்படை ஒன்னே ஒண்ணுதான். அவர்கள் அல்லாஹ்வை உறுதியாக ஈமான் கொண்டிருக்கிறார்கள், நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். நானும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்கிற அந்த அடிப்படை தான். அப்ப இது மாதிரி நேசம் நம்ம இடத்துல இருக்குதா? யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒருத்தர் இன்னைக்கு ஏதோ ஒரு தந்தையினுடைய பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை யாரையோ இழுத்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்குவோம், கல்யாணத்துக்காக வீட்டை விட்டு ஓடிட்டாங்கன்னு வச்சுக்கிறோம். அவர் எதுக்கு தெரியுமா வருத்தப்படுவாரு? அந்த தந்தையினுடைய வருத்தம் முதல்ல அந்த பிள்ளை போயிருச்சுங்கிற வருத்தம் இருக்கும். அதை விட அதிகமா ஊர் மக்கள் என்ன சொல்லுவானோ, இவன் இப்படி சொல்லிடுவானே, அவன் அப்படி சொல்லிடுவானே, அந்த பயம் தாங்க இருக்கும். அவரே கவலையில இருப்பாரு. அந்த செய்தி நமக்கு வந்துச்சுன்னு வைங்க, தெரியுமா அப்துல்லா பாயோட மக இப்படி பண்ணிருச்சாப்பா, அது அப்படியே 10 பேருக்கு போவையில 10 விதமா போகும். அப்ப அவர் முஸ்லிம்ங்க, அவருடைய தவறை அவருடைய குறையை நம்ம மறைக்க வேண்டுமா இல்லையா? அது அவருக்கு போய் தனிப்பட்ட முறையில ஆறுதல் சொல்ல வேண்டுமே ஒழிய அதை மக்கள் மத்தியில் கசிய விடுகிறோமே. அல்லாஹ் கடுமையா எச்சரிக்கிறான். அல்லாஹ் இந்த விஷயத்தை கடுமையாக எச்சரிக்கின்றான். சூரா அல்-நூர் 24வது அத்தியாயம் 19வது வசனம், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஸியல் ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களிடம் மானக்கேடான செயல் பரவ வேண்டும் என யார் விரும்புகிறார்களோ லஹும் அதாபுன் அலீம். எதுல தெரியுமா? ஃபித் துன்யா வல் ஆகிரா, அவர்களுக்கு இவ்வுலகிலும் மறுமையிலும் கடும் வேதனை உள்ளது என்று அல்லாஹ் கடுமையா எச்சரிக்கிறான். முஸ்லிம்கள் மத்தியில மானக்கேடான விஷயம், அது மானக்கேடு தானே. அந்த பெண் பிள்ளை தவறு செஞ்சிருச்சு, ஆனா அந்த விஷயத்தை முஸ்லிம்கள் மத்தியில இப்படி இப்படி பண்ணிருச்சு அப்படி பண்ணிருச்சுன்னு இன்னைக்கு இந்த செல்போன் போதும். இந்த செல்போன் சொர்க்கத்துல சேர்க்குதோ இல்லையோ நம்மள பெருங்கொண்ட கூட்டத்தை நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும் இன்ஷா அல்லாஹ். அப்படித்தானே இருக்கு. இதுல ஒரு நல்ல விஷயத்தை நாம பகிர்ந்தோம் என்று சொன்னால் சமூக வலைதளத்துல இந்த வாட்ஸ்அப்ல ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை போடுங்களேன். இது ஆசுரா மாசம், இன்றைக்கு ஆசுரா 10வது நாள், இதை நாம ஒரு ஸ்டேட்டஸா வைப்போம். ஆசுரா முஹர்ரம் மாதம் பிறை 9, 10 நோன்பு வைக்க சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாங்க. இந்த நோன்பு நம்முடைய முந்தைய வருட பாவங்களுக்கு பரிகாரமாகும். இப்படி ஒரு ஸ்டேட்டஸ வாட்ஸ்அப்ல வைக்கிறோம், இல்ல இன்ஸ்டாகிராம்ல ஓபன் சமூக வலைதளம் அது, அதுல போட்டோன்னு வைங்க 100 பேர் பார்க்கறதே அதிசயம். அதை தாண்டாது, அது லைக் கூட போட மாட்டான். அதே ஒரு தீய விஷயம், இவனுக்கு தெரியுமா அந்த அரசியல்வாதி இந்த பெண்ணோட இப்படி இருக்காரு, உனக்கு தெரியுமா அந்த முஸ்லிம் வந்து இப்படி இந்த பெண்ணோட இப்படி இருக்காரு, இந்த மாதிரி செய்திகள் போடுச்சுன்னு வைங்க போயிடும். அமெரிக்கால இருந்து போன் வரும் நம்ம சொந்தக்காரரு, என்னமா இங்க ஊர்ல இந்த மாதிரி ஆயிடுச்சாமே. ஒரு நல்ல விஷயம் அந்த செல்போன்ல போக மாட்டேங்குது, சமூக வலைதளத்துல பரவ மாட்டேங்குது. ஒரு தீமையான விஷயம், அதுவும் முஸ்லிமை பத்தி, முஸ்லிம் அவன் தவறு செஞ்சிட்டான், ஏதோ அவன் தனிப்பட்ட முறையில தவறு செஞ்சிட்டான்னு சொன்னா அது தீயா பரவிடும். லட்சக்கணக்கில் வியூஸ் போய்கிட்டு இருக்கும், போய்கிட்டே இருக்கும், நிக்காது. அப்ப இந்த சமூக வலைதளமும் நம்மை வழிகேட்டின் பக்கம் இழுக்கக்கூடியதாகத்தான் பெரும்பாலும் பங்கு வகிக்கின்றது. இந்த நல்ல முறையில பயன்படுத்தலாம். இதுல நம்ம 4 விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குது அதை தெரிஞ்சுக்கலாம், பயான் கேட்கலாம், நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா இதன் மூலமா நம்ம கெட்டதை தான் அதிகமா செய்யறோம். அப்ப நாம ஒரு முஸ்லிமினுடைய, நாம முஸ்லிமா இருக்கோம், இன்னொருத்தவங்க முஸ்லிமா இருந்தாங்கன்னு சொன்னா இந்த சகோதரத்துவத்தை பேணணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தம் பிள்ளை மேல அவதூறு பரப்பிடுறாங்க. ஆயிஷா அம்மையார் மீது அன்றைக்கு அப்துல்லா பின் உபை
என்ற நயவஞ்சக தலைவன் ஆயிஷா அம்மையார் மீது அவதூறு பரப்பிடுறான். அப்ப அதுல பரப்புனதுல முஸ்லிம்களும் அதை சேர்த்து பரப்பிடுறாங்க, நபித்தோழர்களும் அதை அறியாம பரப்பிடுறாங்க. இந்த மாதிரி ஆயிஷா அம்மையார் தவறு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பரப்பிடுறாங்க. இது ஒரு பெரிய ஹதீஸ். அப்ப சொல்லும் பொழுது அதுல மிஸ்தகர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நபித்தோழரும் இதை பரப்பிடுறாங்க. இது அவதூறுனே தெரியாம இந்த வதந்தியை அப்படியே பரப்பிடுறாங்க. அப்புறம் அல்லாஹ்விடம் இருந்து வஹி வருது. அதான் சூரா அன்-நூர்ல 24வது அத்தியாயத்துல 11வது வசனத்திலிருந்து அந்த அவதூறை பற்றிய வசனத்தை அல்லாஹ் இறக்கிடுவான், தெளிவுபடுத்திடுவான். ஆயிஷா அம்மையார் கற்பொழுக்கம் உடையவங்க தான் அப்படின்னு அல்லாஹ் கட்டளை இறக்கிடுவான். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மிஸ்தக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு உதவி செஞ்சுட்டு வந்தவங்க, பொருளாதார உதவி. அதாவது இந்த சம்பவம்லாம் முன்னாடியே அவங்க ஒரு அளவுல உறவினர் தான், ஏதோ ஒரு தூரத்துல உதவி செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த அவதூறை பரப்புனது இவரும் தான், இந்த மிஸ்தகும் தான் என்று தெரிந்ததற்கு பிறகு அல்லாஹ் அந்த வசனத்தை தெளிவாக்கிய பிறகு, நீ என் புள்ள மேல அவதூறு பரப்பிட்டியா அப்படின்னு சொல்லி உனக்கு நான் இனிமே உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு வசனத்தை இறக்கி அந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க, ஹிஜ்ரத் செய்து வந்தோரிடம் இருந்தும் நீங்கள், அதாவது நீங்கள் செல்வம் படைத்தவர்களாக இருந்து ஹிஜ்ரத் செய்து வந்தோருக்கும் உறவினர்களுக்கும் இன்னும் ஏழைகளுக்கும் நீங்கள் செலவு செய்யாமல் இருந்து விடாதீர்கள், அவர்களை மன்னித்து விட்டு விடட்டும் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான். அல்லாஹ் உங்களை மன்னிக்க நீங்கள் விரும்ப மாட்டீர்களா அப்படிங்கிற ஒரே வார்த்தை தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்தை புரட்டி விட்டது. உடனே சொல்றாங்க, நான் இனிமேல் என்னுடைய மரணம் வரை இந்த மிஸ்தக் அவருக்கு நான் என்னுடைய உதவியை, நான் செய்து வந்த அந்த பொருளாதார உதவியை தொடர்ந்து செய்வேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வும் அதை தான் விரும்புறான். முஸ்லிம் மனிதன் என்ற அடிப்படையில் தவறு செய்வாங்க. இப்ப தௌஹீத் ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஆலிம்கள் அனைவரும் மலக்குமார்கள் தான் அப்படின்னு சொல்லிட முடியுமா? அல்லது சலஃபுகள் அந்த ஆலிம்கள், சலஃபு ஆலிம்கள் எல்லாம் பெரிய மலக்குமார்கள் வானவர்கள் என்று சொல்லிவிட முடியுமா? எல்லாருமே தவறு செய்வாங்க. ஏதோ ஒரு தவறு இருக்கத்தான் செய்யும். அது பொதுவான தவறாக இல்லாத வரைக்கும் தான். இப்ப இன்றைக்கு கூட இந்த ஹபீபி படத்தை சில முஸ்லிம் தலைவர்கள், இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் இதை பாருங்க, இது அப்படியே புரட்டிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு திரைப்படம் எப்படி உள்ளத்தை புரட்டும்? எத்தனையோ திரைப்படங்கள் வந்து கொண்டேதான் இருக்கிறது. ஏன் முஸ்லிம் வெறுப்பை விதைக்கக்கூடிய படங்கள் அவன் எடுத்து தள்ளுறான். பல படம் இருக்கு. சங் பரிவார கூட்டத்தினர் எடுத்த திரைப்படங்கள் ஏராளமானது இருக்கு. அதனால வெறுப்பு விதைஞ்சிருச்சா? நம்மோடு பழகக்கூடிய இந்து மக்கள், கிறிஸ்தவ மக்கள் அதே போல அன்பாதானே இருக்காங்க. இதோ ஒரு சில பேருடைய உள்ளத்தை வெறுப்பிற்கு உள்ளாக்கி இருக்கும். அது அவங்களுடைய வெறுப்பு, அந்த சங் பரிவாரத்தினுடைய சித்தாந்தம். அது போலதான் இந்த படமும். பெரிய திரைப்படங்கள் ஒன்றும் புரட்சி ஏற்படுத்தி விடாது. நாம இவ்வளவு நேரம் இந்த அழகான, சந்தேகமே இல்லாத, எந்தவித குறைகளையும் கண்டுபிடிக்க முடியாத ஹதீஸ்களையும் குர்ஆன்களையும் நாம சொல்றோம் ஆதாரத்தோட. இது நம்முடைய உள்ளத்தை மாற்றிருமா? மாற்றம் ஏற்படுத்திருமா? ஆழமான அறிவுபூர்வமான குர்ஆன் வசனம் தானங்க, ஹதீஸ் தானங்க. இது நம்முடைய உள்ளத்தை மாற்றிருமா? அல்லாஹ் நாடுறதுதான் நடக்கும். அப்ப எது உண்மையோ அதை தான் நம்ம சமூகத்துல பரப்ப முடியுமே தவிர இந்த மாதிரி திரைப்படங்கள் யாரையும் புரட்டிடாது. அதுல அந்த திரைப்படங்கள்ல இஸ்லாம் தடுத்த எத்தனையோ விஷயங்கள், மௌலிது விஷயங்களை காட்டுறாங்க, தர்கா விஷயத்தை காட்டுறாங்க. அப்ப திரும்பவும் வழிகாட்டின் பக்கம் தான் மக்கள் சென்று கொண்டிருப்பார்கள். நாம இதையெல்லாம் எதிர்த்துதான் இது அல்ல இஸ்லாம், இஸ்லாம் என்றால் ஓரிரை கொள்கை தான் என்கிற ஏகத்துவ பிரச்சாரத்தை இந்த தமிழக மக்களிடத்தில் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறோம். திரும்ப இது மாதிரி படத்தை பாருங்க அப்படின்னு சொன்னா பார்த்துட்டு திரும்ப இதுதான் இஸ்லாம் போல அப்படின்னு போய் தர்காக்கே போயிடுவாங்க. அப்ப அதுல நிறைய வழிகேடு இருக்கு. ஒருவேளை நல்ல கருத்துக்களே இருந்தாலும் அது இந்த சமுதாயத்தை மாற்றாது. அதை யாரும் பெருசா, அது யாருடைய உள்ளத்தையும் தைத்து விடாது. உள்ளத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் இருக்கிறது, இறை வசனத்திற்கு மட்டும்தான், இறைவனுடைய வேதத்திற்கு மட்டும்தான் அந்த ஆற்றல் இருக்கிறது. இதை தான் நம்ம எடுத்து வைக்கணும். அப்ப இது மாதிரி பொதுவான தவறு இதை சமூக வலைதளத்துல சொல்றாங்க. அப்ப இத நம்ம பொதுவாதான் கண்டிச்சு ஆகணும். இத பொதுவாதான்
விமர்சனம் செய்தாகணும். இது வேறு. அவர் தனிப்பட்ட முறையில ஏதோ ஒரு குடிச்சு மது அருந்தக்கூடியவர்களா இருந்தா அதை தனிப்பட்ட முறையில சொல்லணும். இது தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு நபிகளார் காட்டி தந்த வழிமுறை. அப்ப இந்த அடிப்படையில் நாம் இன்னொரு முஸ்லிம்களிடத்தில் ஒரு பெண்ணாக இருந்தால், ஒரு பக்கத்து வீட்டுல ஒருத்தன் பைக்கை வந்து விட்டா போதும், நம்ம வீட்டு வாசல்ல ஒரு பைக்கை வந்து விட்டா போதும், அவன் முஸ்லிமா தான் இருப்பான். ஏன் உனக்கு அறிவில்லையா, உனக்கு மூளை இல்லையா, உங்க வீட்டு வாசல்ல விடு, உங்க வீட்டு மாடியில விடு. ஒரு முஸ்லிம் தானுங்க, அந்த சகிப்புத்தன்மை வேண்டாமா? தெரியாம தான் விட்டுருப்பாரு. வேணும்னே விட்டாலும் நாம மன்னிப்போமே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மன்னிச்சாங்கல்ல. அப்ப ஒரு முஸ்லிமினுடைய குணம் மன்னிக்க கூடியதாக தான் இருக்க வேண்டும். அதுதான் நமக்கிடையே சகோதரத்துவத்தை மீண்டும் மேலும் மேலும் வலுப்படுத்தும். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தரல் முஃமினீன கமஸலில் ஜஸத், இறை நம்பிக்கையாளர்களை நீங்கள் ஒரு உடலை போன்று காண்பீர்கள், ஒரு உடலை போன்று இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில நாமும் முஸ்லீம் என்ற அடிப்படையில் எல்லாருமே அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஏதோ ஒரு சின்ன சின்ன தவறு இருந்தால், அது தனிப்பட்ட தவறாக இருந்தால் அவரிடத்தில் மட்டும் சுட்டிக்காட்டி அவரை திருத்துவோம். மானக்கேடான விஷயத்தை முஸ்லிம்கள் மத்தியில் பரப்ப வேண்டாம். அது அல்லாஹ்விடத்தில் கடுமையான லஹும் அதாபுன் அலீம் ஃபித் துன்யா வல் ஆகிரா, இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் கடுமையான தண்டனையை வழங்குவான் என்று அல்லாஹ் திருமறையில் எச்சரிக்கை செய்கிறான். அப்ப தவறுகளை நாம் அழகான முறையில் சுட்டிக்காட்டி, தவறை சுட்டிக்காட்டாம இருக்கக்கூடாது. இன்றைக்கு எவ்வளவோ தவறுகள் முஸ்லிம்களிடத்தில் இருக்கத்தான் செய்யுது. ஆசுரா மாசம்ங்கிற பேர்ல மீன் சாப்பிட மாட்டாங்களாம், இப்படி ஒரு கூட்டம் இருக்கத்தானே செய்யுது. தனிப்பட்ட ஆள் செய்யல. இன்றைக்கும் சுன்னத் ஜமாத் பள்ளிகள் அந்த இமாம்கள் மக்கள் மத்தியில தான் பிரச்சாரம் செய்யறாங்க. நீங்க வந்து மீன் சாப்பிடாதீங்க, ஆசுரா நோம்புனா அது பிறை 10, 11 அதுவும் பிடிச்சிக்கலாம், பிறை 9, 10 அதுவும் பிடிச்சிக்கலாம், இதுவும் பண்ணுங்க இதுவும் பண்ணுங்க. அவங்க இஷ்டத்துக்கு வளைக்கிறாங்க. முஹர்ரம் நோம்புனாலே ஆசுரா நோம்புனாலே பிறை 9, 10 தான். ஆசுரா நோம்புனாலே பிறை 10 தான். அல்லாஹ்வுடைய தூதர் யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் பிறை 9 தான் சேர்த்து பிடிக்க சொன்னாங்க. அப்ப இதையெல்லாம் அவங்க சொல்றப்ப இதை நாம தவறுகளை சுட்டி காட்டதான் வேண்டும். இன்றைக்கும் மக்கள் மத்தியில கத்த ஓதுங்க, உங்க அத்தா அம்மா போய் கபூர்ல நிம்மதியா இருக்க வேண்டாமா, ஓது 40ஆம் பாத்தியா, விற்றாத வருஷம் பாத்தியான்னு சொல்றது யார்? இதே ஆலிம்கள் தான். அப்ப அந்த ஆலிம்கள் சொல்லக்கூடிய இந்த பிரச்சாரத்தை, மார்க்கம் தடுத்த இந்த பிரச்சாரத்தை நாம் மார்க்கத்தின் மூலமாகவே, இப்படி அல்ல, இப்படி மார்க்கம் சொல்லவே இல்லை என்கிற இந்த ஏகத்துவத்தை, இஸ்லாத்தை நாம் எத்தி வைத்து நன்மையை கொண்டு தீமையை தடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் அனைவரும் சகோதரர்களாக, பெண்கள் அனைவரும் ஒவ்வொருவருக்கும் சகோதரிகளாக இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வலியுறுத்தியுள்ளார்கள். நாம் அந்த சகோதரத்துவத்தை பேணக்கூடிய உள்ளத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த அழகிய முன்மாதிரி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற ஒரு பிரச்சாரத்தை நான் கையில் எடுத்திருக்கின்றேன். அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி. இந்த பிரச்சாரத்தின் நோக்கமே இந்த சமூகத்தில் இன்னமும் இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் இவர்கள் யாரும் முழுமையாக பின்பற்றவில்லை என்கிற நோக்கத்தில் தான். குறிப்பாக இந்த ஆட்சியாளர்களிடத்தில் இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த புரட்சியை நாம் இந்த ஆட்சியாளர்களுக்கு, சீர்திருத்தத்தை விரும்பக்கூடிய மக்களுக்கு, இயக்க தலைவர்களுக்கு இந்த முஹம்மது நபியை நாம் முன்னிறுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த சமுதாயம், ஒட்டுமொத்த உலகமும் இந்த முஹம்மது நபியை பின்பற்றினால் எல்லா துறைகளிலேயும் நாம் வெற்றி காணலாம் என்கிற நோக்கத்தில் தான் இந்த செயல் திட்டத்தை நாம் கையில் எடுத்திருக்கிறோம். அதற்கு ஒரே ஒரு உதாரணம், அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தில் அமர்றாங்க. அந்த ஆட்சி அதிகாரம் வந்ததற்கு பிறகு ஓராண்டுல ஒரு இடத்துல நிற்கும் பொழுது அவங்களோட அதீ பின் ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபி இருக்காங்க. அப்ப ஒரு கிராமவாசி வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, நீங்க என்னிடத்துல வந்து வழிப்பறி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப அவங்க போயிடுறாங்க, சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, யா அதீ பின் ஹாத்திமே, நீ ஹீரா என்கிற ஒரு இடத்தை நீ பார்த்திருக்கிறியா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அதீ பின் ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இல்ல நான் பார்த்ததில்லை, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் காண்பீர்கள், அந்த காலகட்டம் வரும் பொழுது நீங்கள் உயிரோடு இருந்தால் நிச்சயமாக காண்பீர்கள்.
ஹீரா என்கிற ஒரு இடத்திலிருந்து காபா என்கிற ஒரு இடத்திற்கு ஒட்டகத்தில் ஒரு தன்னந்தனியாளாக ஒரு பெண்மணி காபாவை தவாப் செய்வதற்காக வருவார்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்படிப்பட்ட பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட காலம் வரும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அந்த 10 ஆண்டுகள் நிறைவடைவதற்குள்ள அதி பின் ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு இதை சேர்த்து சொன்னாங்க. நான் அந்த காலத்தை பார்த்தேன். அப்படி ஒரு பெண் தன்னந்தனியாளாக சிறு ஹீரா என்கிற ஒரு இடத்திலிருந்து காபா என்கிற இந்த இடத்திற்கு தவாப் செய்வதற்காக தனியாக வந்தாங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய அந்த அதி பின் ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட பாதுகாப்பை எப்படி இருந்த காலம், வழிப்பறி கொள்ளை இப்படி இருந்த அந்த காலகட்டத்தை 10 ஆண்டுகளில் ஒரு தூதர் எப்படி மாற்றி இருக்கிறார் என்பதை இந்த ஆட்சியாளர்களுக்கு நாம் அவர்களுக்கு எடுத்து வைக்க வேண்டும். வெறுமனே கடும் சட்டம் அதுவும் வேணும். சமூகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். உள்ளத்தில் அத்துணை பேருடைய உள்ளத்திலும் மறுமை குறித்து எச்சரிக்கை செய்தார்கள். இறை அச்சம் குறித்து எச்சரிக்கை செய்தார்கள். நீங்க திருடுனா மறுமையில உன் வாழ்க்கை நாசமாயிடும் அப்படிங்கிற அந்த எச்சரிக்கையை ஊட்டிதான் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். கடும் சட்டமும் ஒன்றுதான். கடும் சட்டத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் திருடுனா கைய வெட்டுவாங்க. அது என் புள்ள அவன் புள்ள என் அண்ணன் புள்ள அப்படிலாம் இல்ல, சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். அப்படி நிறைவேற்றினார்கள். அப்ப எப்படிப்பட்ட தூதரை நாம் முன்மாதிரியாக எடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இப்படிப்பட்ட தூதரை நாம் மக்கள் மத்தியில், குறிப்பாக ஆட்சியாளர்களிடத்தில், சீர்திருத்தத்தை விரும்பக்கூடிய ஆட்சியாளர்களிடத்தில் சீர்திருத்தத்தை செய்து முடித்த வெற்றி கண்ட இந்த முஹம்மது நபியை நாம் முன்னிறுத்த வேண்டும். அதற்காக தான் இந்த செயல் திட்டம். நாமும் இந்த முஹம்மது நபியை முழுமையாக படித்து பிற மக்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறி எனது ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.